ஆஸ்ட்ரோ பக்தி டாட் நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஜோதிட சிறப்பு வல்லுநர்களோட நம்ம தர காத்திருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோடு வந்திருக்கிறோம். இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும். கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வராரு. இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது அங்கேருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் 2.5 வருஷத்துக்கு அங்கேயே இருந்து 12 ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுப வினைகளுக்கும் உரிய பலன்களை தரவர். நாம் நல்லது செஞ்சுருந்தா 12 ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 12 ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது, எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத டாபிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம். நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க. மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பிக்கும். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பெற்று சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு 12 ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார். இப்போ கும்ப ராசியில் இருந்து நட்பு வீடான மீன ராசிக்கு 12 ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார். முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். அதுக்கடுத்து உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதத்தில் இருந்து 12 ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு. இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது, சனி என்பது கர்மக்காரகன். ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார். அதில் இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்கிற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் 12 ராசிகளுக்கு வரப்போகிறது இல்லை. ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போகிறதில்லை, கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான். இவங்களை வச்சு தான் நம்ம 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம். அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பார். குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது. அதில் மீன ராசியை பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு ராசியை ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது. அப்போ பேராசிரியருக்குரிய ராசியில் சனி உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறார். அப்போ நாம் இந்த 12 ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் பலக்கீனம், எந்தெந்த விஷயத்தில் நன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் உங்கள் ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ராசிக்கு 300 வகையான யோகங்கள் உண்டு, 300 வகையான அசுப யோகங்களும் உண்டு. அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க. அப்போ இது நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்ன பண்ணுறோம்னா, நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க. இப்போ பொதுவாக மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஆரம்பித்து மோசஸ் அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேச இருக்காங்க, அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேச இருக்காங்க. முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குறேன், எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. அன்பு மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். ரொம்ப ஒரு அழகான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயல் இசை நாடகம் எல்லாம் தெரிந்தவர்கள் இந்த மிதுன ராசிக்காரவங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பரிகாரமாகவே ஒரு பாடல் விஷயங்களை கேட்டால் போதும், படம் வரைகிறத செஞ்சால் போதும், நிறைய பரிகாரங்கள் கிடைக்கும். அதில் கிடைக்கிற ஆனந்தம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். புல்லாங்குழல் இசையை எப்படி ரிஷபராசிக்காரங்க கேட்டாங்கன்னா வெற்றி பெறுவார்களோ, அதே மாதிரி இந்த காதலன் காதலி பாடக்கூடிய பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மனம் ஒரு கிளர்ச்சி ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆணும் பெண்ணும் இணைந்த ராசி ஒரே ராசி மிதுன ராசி தான். அதுக்கடுத்து நட்சத்திரங்களில் சித்திர நட்சத்திரம் ஆணும் பெண்ணும் இணைஞ்ச நட்சத்திரம். இந்த 2 பேருமே இந்த மாதிரி பாடல்கள், அதாவது டூயட் பாடல்களை கேட்பது, பார்ப்பது, பாடுவது மிகப்பெரிய வெற்றி தரும். 10ஆம் இடத்துமான கர்மஸ்தானத்தில் சனி பயிற்சி. உங்களுக்கு 10ஆம் இடம் என்பது பெரிய பாதிப்பை தராது, தொழில் ஸ்தானம் தான். அதே மாதிரி நாம் செய்த கர்ம வினைகளை காட்டக்கூடியது 10ஆம் இடம். 10ஆம் இடத்தில் ஏதேனும் ஒரு பார்வை இருந்தால், அதாவது சூரியனோ செவ்வாயோ சனியோ இருந்தால் ஆண் வாரிசு கிடைக்கும்.
அப்போ ஆண் வாரிசுக்காக காத்துக்கிட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஆண் வாரிசு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. இதில் மிருகசீரிசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், இதெல்லாம் கொண்டது தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு பொதுவாக சனி எப்பொழுதுமே ஜாதக ரீதியாக யோகத்தை தருவார். இதில் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ சரியாக போகுது. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேணா பாருங்கள், இந்த மிதுன ராசிக்காரவங்க தாலி கலட்டி வீசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் கொடுமைகளையும் சந்தித்தவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரவங்க. எவ்வளவு அன்பானவர்களாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு நடந்தது உண்மைதான். இந்த மாதிரி நடந்த பிரச்சனைகள் மேல் காயமாகவும் உள்காயமாகவும் இன்னும் 2 வருஷம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி பெரிய யோகங்களை அடைய போகிற ராசியில் மிதுன ராசி இருக்கு. தொடர்ந்து மோசஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, இந்த வருடம் உங்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்னன்னாக்கா மிதுன ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷன்றது 3வது ராசி. ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அறிவு என்பது அது ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே அறிவு பெருக்கணும் அவ்வளோ இருக்கும். நீங்கள் எதை கேட்டிங்கனாலும் அது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னாக்கா ரொம்ப மிகவும் ரசனைக்குரியவர்கள். எப்போதும் எதையும் ஒரு ரசனையோடு ஒரு நிறைய பக்தி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி சார்ந்த விஷயத்துல அறிவு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். மேலும் என்னன்னாக்கா இவங்களோட விஷயம் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா இவங்க எல்லாமே மோஸ்ட்லி இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடு வண்டி இது சார்ந்த அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல போட்டோ விட்டுருவாங்க. ஏன்னா இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேற ஸ்டேட்ல இருக்க வண்டி வாங்குறது, அந்த டாக்குமெண்ட் இல்லாத இந்த வீடு சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் விஷயம் இவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். வீடு வண்டி இது சார்ந்த விஷயத்துல டாக்குமெண்ட் ஒன்று தொலைஞ்சிருக்கும், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தை நீங்கள் முடிவு எடுக்காம உங்கள் மனைவி கிட்ட கொடுத்து ஒரு வாட்டி டாக்குமெண்ட் செக் பண்ணி நல்ல ஒரு விஷயத்த பண்ணுங்க. மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிங்ல வேலை செய்வாங்க. இவங்க மனைவி பார்த்தீங்கன்னா நிறைய கலைத்துறை வரைகிறதுல இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானவங்களாக இருப்பாங்க. இந்த சனி பயிற்சி ஏன்னா காலபுருஷன் தத்துவத்தில் இப்போ 10ல் அதாவது 12ல் சனி பகவான் வராரு, இவங்களுக்கு கர்மஸ்தானத்தில் வராரு. அதனால இந்த காலத்தில் பேங்கிங் எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக இருக்கு. ஸோ மனைவி சார்ந்த விஷயத்தில் ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. ஸோ மேலும் இவங்க என்னன்னாக்கா இவங்களுடைய விஷயத்தில் என்ன கவனம் வேணும்னா இவங்க மனதை மட்டும் கொஞ்சம் எப்போதும் ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டே போதும். ஏன்னா மனதில் அதிகப்படியாக அந்த கற்பனைகளை போட்டுட்டு அதனாலே தூக்கமின்மையால துறையம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு இவங்களுக்கு ஒரு ரசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மாற்றி அமைக்கணும்னா உங்களோட அந்த கற்பனை வளத்தை கொஞ்சம் அமைதியாக இருந்துங்க. மேலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போனான்னு வச்சுக்கல இவங்களுக்கு அப்படியே உடனே அந்த என்ன சொல்லுவாங்க ரெட் கார்பெட் வரவேற்பு மாதிரி தான். எந்த சிவன் கோயில் போனாலும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா உடனடியாக உள்ள விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட சேவா வழிபாடு சிறப்பாக வச்சுக்கீங்க. மேலும் இந்த வேலைக்கிழமையில ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த வேப்ப மரத்துக்கு கொஞ்சம் பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகுந்த சிறப்பான பலன் கிடைக்கும். நல்ல விஷயங்களை சிறப்பான விஷயங்களை சொன்னாங்க. வேப்ப மரம் அப்படின்றது உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி அந்த உத்திரட்டாதியில் போகும்போது வேப்ப மரங்களுக்கு வழிபாடு செய்கிறது, வேப்ப மரத்தில் இருக்க தெய்வங்களை வழிபாடு செய்கிறது பெரிய வெற்றிகளுக்கு இருக்கும். நல்ல கர்ம காரியங்கள் விளையும். எந்த காரியம் செஞ்சாலும் அதற்கு கர்மம் அப்படின்னு பேர். 9ஆம் இடம் தர்மம். தர்மமும் கர்மமும் சேரும்போது கர்மாதிபதி யோகம் நடக்குது. அப்போ 9ஆம் இடம் எது? கும்பராசி. 10ஆம் இடம் மீனராசி மிதுனத்துக்கு. அப்போ 9 குடையன் 10ல் இருக்கும்போது கர்மாதிபதி யோகத்தினால பெரிய வெற்றிகள்லாம் அடைய போகிறது உண்மைதான். தொடர்ந்து ராஜேஸ்வரி பேசியிருக்காங்க, அவங்களோட தகவலை கேட்போம். இந்த ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு அமோகமான ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான இடத்துல உதவி கிடைக்கும். முக்கியமாக மனைவி வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அவங்க பெயரில் தொழில் செய்ய தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கும், வெற்றிகள் கைகூடும். தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து இந்த வருஷம் நீங்களே விலகிடுவீங்க. ராஜேஸ்வரி அம்மா சொன்னது சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுனத்துக்கு 7ஆம் பாவக அதிபதி குரு, 7ஆம் இடம் தனுசு,
அவருடைய வீடே தான் மீனமும். அப்போ மனைவி மூலம் தொழில் செய்ய போகிறது வந்து வெற்றிகள் கிடைக்கும். இதில் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுடைய குணநலங்கள் பாருங்களேன். அவங்களுக்கு ஏசி ஆகாது, ஏசி பஸ் ஆகாது, ஏசி கேர் ஆகாது. ஆனால் எப்போதுமே அவங்களுக்கு குளிர்ச்சி வேணும். ஆனால் ஏசிக்கு அதாவது இயற்கையான குளிர்ச்சியை விரும்புகிறவர்கள். அதே மாதிரி பெண்கள் பாருங்கள், மிருகசீரிஷத்தில் ஒரு பெண் பிறந்தால் அந்த வீடு பெரிய சுபிட்சம் அடையும். பெண்களால் யோகம் அடையக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிருகசீரிஷம் சொல்லலாம். மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க யோகம் அடையக்கூடிய அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை சொல்லலாம். அப்போ ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னா நல்ல உடல்வாகும், நல்ல திறமை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க, ஏமாற்ற தெரியாது. இதுதான் அவங்களுடைய குணம். இவங்களுடைய தன்மையே அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்கள், திருவாதிரையில் 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை அமைக்கும். இந்த 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உழைப்பை கொண்டே அவர்கள் வாழ வேண்டும். அதிர்ஷ்டத்தை கொண்டு வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 1, 2, 3 பாதமே ஒரு சிறப்பான பாதம் தான். இதில் 2ஆம் பாதம் மட்டும் பெண்களால் ஏமாற்றப்படுவார்கள். இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கணும். இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. சரி, இதை தொடர்ந்து இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யாமினி அவர்கள் பேச மீண்டும் முயற்சியை தொடப்போகிறார் நம் மிதுன ராசி நேயர். கணக்கில் மேதாவின்னு சொல்லலாம். அதாவது எழுதாத கணக்கு அழுதாலும் வராதுன்றது போல ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வருடம் அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிட்டும். போன வருடம் பிள்ளைங்களால் மன கஷ்டம், சஞ்சலம் இப்படி நடந்த எல்லாமே இந்த வருடம் அவங்க பிள்ளைங்களால் வெற்றி நட மட்டும்தான் போடுவாங்க. ஏன்னா மிதுனம் புதனுக்குரியவர் என்பதால் பொன் கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது. இந்த வருடம் அந்த மிதுன ராசிக்காரங்கிட்ட ஒரு பேப்பரில் மண்ணை மடித்து கொடுத்தா கூட பொண்ணாக ஆக்கக்கூடிய இந்த வருடம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த புதன் கிழமையில் மிதுன ராசிக்காரங்க பிறந்திருந்தாங்கன்னா சக்கரத்தாழ்வாருக்கு சக்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணுவது அவங்களுக்கு மிகவும் சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க என்ன பண்ணலாம், சிவன் கோயில் ஸ்தலங்களுக்கு செல்வது சிறப்பு. அந்த திருவாதிரை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புனர்பூசம் நட்சத்திரம், தந்தை மகன் பிரிஞ்சு வாழ்ந்து இருந்தாங்கன்னா இந்த வருடம் ஒருத்தர் சந்தித்து சுமூகமாக சந்தோஷமாக வாழக்கூடிய வருடமாக இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம். அருமையான விஷயத்த சொன்னாங்க யாமினி. அதான் எதை கொடுத்தாலும் மண்ணை கொடுத்தாலும் பொண்ணை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் மிதுன ராசின்னு சொன்னாங்க. உண்மையிலே மண்ணுக்கும் மிதுன ராசிக்கும் தொடர்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த மேசத்தை தலையாகவும் ரிஷபத்தை முகமாகவும் மிதுனத்தை கையாகவும் சொல்லுவோம். அப்போ கையே இதில் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து மண் சார்ந்த நட்சத்திரம். மண்ணுன்னு சொல்கிறது மிருகசீரிஷத்தில் வந்து மண்ணுன்னு சொல்லுவோம். செவ்வாயை மண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ கையே மண், பிடிமண்ணை வச்சு வழிபாடு செய்யக்கூடியது தான் இந்த மிதுன ராசிக்காரவங்க. இந்த நிகழ்வை பார்க்குறவங்களும் நீங்கள் கவனமாக பாருங்கள். உங்கள் வீட்டில் கோயிலிருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பல தோஷங்கள் நிவர்த்தியாகும், குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும். இதுவரைக்கும் பார்க்கல, இதுவரைக்கும் நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வருஷமாவது குலதெய்வ கோயிலிருந்து இறைவன்கிட்ட கேட்டுட்டு எடுக்கணும். இறைவனாக பூசாரிகிட்ட இருக்கிறவரையே கேட்டு எடுக்கணும். அதாவது இறைவன்கிட்ட இருக்க பூசாரிகிட்டையாவது கேட்டுட்டு மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு இது பண்ணணும். ஏன்னா கோயில் சொத்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ அனுமதி பெற்று அதற்குரிய காணிக்க போட்டுட்டு இந்த மண்ணை எடுத்துகிட்டு வரணும். எல்லாருமே வந்து திடீர்னு போய் நம்ம ஒரு கோயிலில் வந்து மண்ணை எடுத்து வர முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனம் போடு செயல்பட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிரமாதான பரிகாரமாகவே அமையும். தொடர்ந்து மல்லிகார்ஜுன மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பேச வரேன். மிதுன ராசி இவங்க வந்து சந்தோஷமான ராசி, எப்பவுமே சிரித்த முகத்தோடவே இருப்பாங்க. கல்லையும் காசாக்கக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப ஒரு சின்ன ரகசியம் ஒன்று சொல்ற பாருங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் இவங்க வீட்டுல போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு இருந்துட்டு வந்தாவே குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் அதிகம். இப்ப பாகிஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இவங்களுக்கு வந்து 10ஆம் இடமா தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வந்தாரு. அது வந்து கேந்திர ஸ்தானம். அதனால இது வரைக்கும் நான் தொழில் தான் சார் பண்ணிட்டு இருந்தேன், லாபமே வரல அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து லாபங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்ப தொழிலுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இப்போ வந்து தொழில் செய்யக்கூடிய நேரமாக அமையும்.
இப்போ வந்து இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து பார்வை விழுது. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா விரயஸ்தானத்துல விழுது. அப்ப வந்து விரயத்தை வந்து நம்ம சுபவிரயமா மாத்துகிறது நல்லது. சுபவிரயமா எப்படி சார் மாத்தலாம் அப்படின்னா, இப்ப வீட்டை நீங்க ஆல்டர் பண்றது, இல்ல வீடு வாங்குறது, தங்கத்துல முதலீடு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க செஞ்சுக்கிறது நல்லது. உங்க தூக்க விஷயத்திலும் நீங்க வந்து கவனமா இருந்துக்கணும். இப்ப வெளிநாடு போறோம் இந்த மாதிரி விஷயத்துல இருந்தாலும் நீங்க நான் உண்மையா சொன்ன மாதிரி அந்த ஒர்க் ஆர்டர் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது மிகவும் நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் இப்ப 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல வந்து சனி பகவானோட பார்வை விழுது. அதனால வண்டி, வீடு, வாகனம் இந்த விஷயத்துல நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்பீடை வந்து நீங்க வந்து குறைச்சிக்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா, மித வேகம் மிக நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்க வேகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிறது நல்லது. ஏன் கலஸ்தரஸ்தானத்துல வந்து பார்வை விழுது. அப்ப வந்து கணவன் மனைவி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அவங்க கூட நீங்க வந்து முரண்பாடு வேண்டாம். நீங்க வந்து எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து போனால் நீங்க எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டீங்க, நன்மையாக அமையும். உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, உங்க அயன சயன போகஸ்தானத்துல சனி பகவான் விழுது, அதனால தூக்க குறைபாடு வரும். படிகார கல்ல வந்து நீங்க தலையணைக்கு கீழே வச்சுட்டு படுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த தூக்க பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். அதே மாதிரி நீங்க வந்து இப்ப காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, அம்மன் வழிபாடு, அதாவது கும்பம் வச்சுட்டு இருக்கிற அம்மன் வழிபாடுகள் நீங்கள் செய்வது மிகவும் நல்லது. நிறைய தகவல்களை கொடுத்தாங்க மதியானம் சார், சரிங்களா? ரொம்ப அருமையான தகவல். ஏன்னா மிதுன ராசி வந்து அவ்வளோ பலம் வாய்ந்த ராசி. அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்து சரியாகக்கூடிய ராசி. இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், சுரங்களை அவனே தந்தான் அப்படின்னு இளையராஜா பாடியிருப்பார். ஏன்னா இறைவன்கிட்ட வரங்கள் கேட்டதுக்கு அவருக்கு சுரங்களை தந்தார். அது மாதிரி சுரங்கள், அதாவது பாட்டு பாடக்கூடிய தன்மைகள் எந்த ராசிக்கு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தான். நடிக்கக்கூடிய தன்மைகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபமும் துலாமும். பரதநாட்டியத்தில் சாதிக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மீன ராசி. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. அதனால தான் திருவாதிரை வந்து மிகப்பெரிய ஒரு இசை கச்சேரிகள்லாம் நடக்கக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இவங்களுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இசையே. நீங்கள் எப்பொழுதுமே இசையை கேட்டுக்கொண்டே இருங்கள், மனது வந்து ரொம்ப அமைதியாகும். இப்போ கூட நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து புவனேஷ் அப்படின்ற ஒரு பையன் கூட ரொம்ப இசையை ரசித்து பாடக்கூடிய தன்மைகள் இருக்கும். அவரே இந்த நிகழ்வில் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது, அல்லது அவருக்கு முக்கியமான ஒரு பரிசு காத்திருக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வு அவருக்கு இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. அப்படின்ற தன்மையில் ரிஷபராசி முகத்தை வைத்து முகத்தை காட்டி பேசி வெற்றி பெறக்கூடியது. மிதுன ராசி அவர்கள் வந்து கைகளால் செய்யக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி பாடல்கள் மூலம் பேசக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. உங்களுக்கான பரிகாரம் மிதுன ராசி மிருக சீர்ஷத்துக்கு துர்காமங்கலம், அதாவது கதிராமங்கலம் துர்கா தேவி. அதில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சிவன் கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். புனர்பூச நட்சத்திரத்திற்காரர்களுக்கு பெருமாள் கோயில், அதில் பெருமாள் வந்து நின்ற பெருமாள் வழிபாடு செய்யணும். கடகராசி புனர்பூசத்தை படுக்கறையில் இருக்க பெருமாள், இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து வழிபாடு செய்யுங்க. எல்லா சுபங்களும் உங்களுக்கு மேலும் கூடி வரும். நல்ல வாய்ப்போடு மீண்டும் கடகராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.